என்னடா வேணும் தம்பி? என்ன வேணும் பையனுக்கு? எந்த பிள்ளை அது? எந்த பையன்? இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேனே, அது என்னது? கண்ணுங்கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும், கண்ட கண்ட பக்கம் போனால் கையும் காலும் துண்டு துண்டா தொங்கும்படி நேர்ந்திடும்னு பாட்டு பாடினேன். சும்மாவா பாடுறேன்? உன் பையன் செஞ்ச குற்றத்தை தான் பாடுறேன். கால் வந்துட்டு வா. நான் சினிமா பாட்டு பாடுறது நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா? அது சினிமா பாட்டு தான், ஆனால் விஷயமாக இருக்கும், வினயமாக இருக்கும். நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? இப்போ என்னம்மா செய்யணும் உன் பையனுக்கு? ஒன்றும் இல்லை, ஒரு நாள் போலீஸ் விசாரணையோட வீட்டுக்கு வந்து சேருவான். கால் வந்துட்டு வா. உண்மையை தானே சொல்லணும், பொய் சொல்லக்கூடாதுல்ல. வாடா தம்பி, உனக்கு என்னடா வேணும்? அரசு வேலை. 2026 வேலைக்கு போயிடுவேன். மன மகிழ்ச்சியோடு என்னை வந்து பார்ப்பேன். வெற்றி மாலை உனக்கு நான் தருவேன். ஆனந்தமும் அடைவாய். நல்லா வயிறார சாப்பிட்டு போங்கப்பா. வாமா குட்டி, கால் வந்துட்டு வா. உன் அம்மாவை கூப்பிட்டு வா. ரோட்டடியை தாண்டி வந்தால் வாய்க்கால் கரை. அப்படியா? பாலவண்ணநாதர் ஒப்பனை அம்மாள் எங்கே இருக்கிறாங்க? வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. அங்கே பக்கத்தில் பனைமரமும் சொல்லமானனும் இருக்காங்களா? பக்கத்தில் ஒரு வாய்க்கால் இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. யார் அங்கே பேசி கொண்டிருப்பது? தானாக அடித்து வந்தான். உன் பையனை நான் பார்த்தேன். எதிர்பாராமல் அவனுடைய மூளை நரம்பியலில் ஒரு சிறு மாற்றம். அதனால் ஒன் சைட் ஆஃப் மைண்ட், அவனுடைய பாதைக்கு தான் போய்கிட்டு இருப்பானே தவிர நம்ம சொல்லுக்கு அவன் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். வரவானா வரமாட்டானா, சீர்திருந்துவானா திருந்த மாட்டானா அப்படிங்கிற கவலை உனக்கு. சரியாக 19 மாதத்தில் உன் மகன் முழு மாற்றமடைந்து முழு மனிதனாக இருப்பான். மெல்ல மெல்ல திறவிகள் மூலமாகவும் தெய்வ சக்தியின் மூலமாகவும் மனம் மாறுவான். அந்த உணர்வுகள் மாறும், நரம்பியினுடைய தன்மைகள் மயங்கிவிடும். கால் வந்துட்டு வரலாம். வேற என்ன வேணும்? உன்னுடைய மனநிலைகளில் கவலையும் வேதனையும் சேர்ந்த காரணத்தினால் உன் உடல்நிலையின் நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டு மனநிலைகளில் வருத்தமும் தலைச்சுமையும் ஏற்பட்டிருக்கு. உனக்கு நோயே இல்லை. தியானம் பண்ணி என்னை நினைத்து நீ சரியாகுவாய். அடுத்த ஆண்டில் உனக்கு கிடைக்கும், வெற்றி உண்டு. எக்ஸாம் மூலமாக தான் கிடைக்கும். சரியா? எழுதிக்கொள். உன் பிள்ளைய வர சொல்லு. இந்தாடா எங்களை பார். நல்லா பாப்பா போ. கர்மதாமிக்கு என்ன சொல்ல இருக்கீங்களே? தெற்கு மேடு சாப்பாடை முடித்து போட்டோம்.